பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி. இதில் பார்த்திங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3 அப்படி தொகுத்து 3 இயலுக்கும் சேர்த்து ஒரு 142 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பத்தாம் வகுப்பு முழு புத்தகம் திருப்புதல் மற்றும் 2019 பழைய வினாத்தாள். கூத்தனாற்றுப்படை என அழைக்கப்படுவது எது? மலைபடுகடாம். செந்தீச் சுடரடிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலைய ஊழியும் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல். பரிபாடல். தவறாக பொருந்தியுள்ளது எது என காண்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாவண்ணன். விளக்கம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ஆசிரியர் முருகேச பாண்டியன். எது ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கின்ஸ் கூற்று அல்ல. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் எப்போதும் தற்போதும் அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. அண்டப்பகுதியின் விளக்கம். ஆப்ஷன் டி ஜென்ஸ்டீன் சொன்னது. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்பது தொடர்புடையவர் யார்? மாணிக்க வாசகர். வளர்வானம் என்பதை இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை. காண்பவர்களில் கரிசல் வட்ட சொல்லகராதி உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். அறிஞருக்கு பொன்னாடை என்பது இலக்கண குறிப்பு. 4ஆம் வேற்றுமை தொடர். பாடினாள் கண்ணகி என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று தொடர். தென்மொழி தமிழ்ச்சிற்று இதழ்களில் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் முக்கூடற்பள்ளு. இந்தியா தான் என்னுடைய மோட்சம். இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை. என்னலவனத்தின் நந்தவனம் கீழ்க்களத்தில் காசி என்று பாடியவர் பாரதியார். சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன். ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணில் படும். யான் விழுது இன்றி வானுற ஓங்கி நிற்கிறேன். என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள். கான் என்னும் வேம்பு என் நிழல் நலன் செய்யும். என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலைமீது என்னை அடிக்கடி அழைக்கும். மலைமீது இவர்வேன். ஓரிடத்தில் அமர்வேன். மேலும் கீழும் பார்ப்பேன். சுற்றும் முற்றும் பார்ப்பேன். மனம் அமைதி எய்தும் என்று சொன்னவர் யார்? திருவிக.
பின்வருவனவற்றுள் கம்பர் இயற்றிடாத நூல். சுந்தரகாண்டம். தேன்மழை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராஜகோபாலன். கலாதேவியின் காதல் கனவானவாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் என்று சொன்னவர் ஜெயகாந்தன். திருச்சி மாவட்டத்திலுள்ள உறையூர் பற்றி கரங்கு இசை விழவின் உறந்தை என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? அகநானூறு. கோபாலபுரத்து மக்கள் தன் புத்தகத்திற்காக 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் கி. ரா. வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். கீழ்கண்டவற்றுள் எது இராமலிங்கத்தின் படைப்பு அல்ல? உலகியல் 100. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழன்னரின் இயற்பெயர் என்ன? சண்முகசுந்தரம். பின்வருவனவற்றுள் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? வயலுக்கு கப்பலுக்கு போன மச்சான். பின்வருவற்றுள் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? கப்பலுக்கு போன மச்சான். விளக்கம். கப்பலுக்கு போன மச்சான் ஆசிரியர் நாகூர் ரூமி. பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் இயற்றிடாத நூல். பரமானு புராணம். தவறான ஒன்றை தேர்வு செய்க. அகத்திணையும் புறத்திணையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ்பூந்துறை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை. தாழ்பூந்துறை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை. பொருந்தா இணையை சுட்டுக. மருதம் நண்பகல். வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பரவலேறு பெருஞ்சித்திரனார். பர்திமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு.சி. பூர்ணலிங்கம். தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். சிறுகதை மன்னன் என்ற பட்டத்திற்கு உரியவர் யார்? ஜெயகாந்தன். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் பருவமாக விளங்குகிறது. 2ஆம் பருவம். குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். பொருட்பாவின் இயல்கள். அரசியல், அங்கவியல், ஒழிபியல். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியாக அழைக்கப்படும் நூல். பெரிய புராணம்.
மூன்றடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட சங்க இலக்கியம் ஐங்குறுநூறு. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மா. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி எனும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மா. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கால உரை புறத்திட்டு உரை தேவநேயம் இவை அனைத்தும் யாருடைய படைப்பு? இளங்குமரனார். தவறான ஒன்றை தேர்வு செய்க. போத்தின் பிரிவு இணுக்கு ஆகும். போத்தின் பிரிவு இணுக்கு ஆகும். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான கூத்தாற்றுப்படை எனவும் அழைக்கப்படும் மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடிய மலைபடுகடாம் பாட்டுடைய தலைவன் யார்? நன்னன். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடிய மலைபடுகடாம் பாட்டுடைய தலைவன் யார்? நன்னன். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். பொறுத்துக. கொத்து அவரை துவரை கதிர் கேழ்வரகு சோளம் அலகு அல்லது குரல் நெல் திணை குலை கொடிமுந்திரி. தவறான ஒன்றை தெரிவு செய்க. பைங்கூழ் தென்னையின் இளநிலை. பைங்கூழ் தென்னையின் இளநிலை. பைங்கூழ் தென்னையின் இளநிலை. காழ். காழ் என்பது எதனுடைய வித்து வகை? காஞ்சிரை. காழ் என்பது எதனுடைய வித்து வகை? காஞ்சிரை. அலியல் குலுகுலுத்து நாறிய பழம் அல்லது காய். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புத்தகத்திற்காக 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? கி. ரா. தவறான கூற்றை காண்க. தொழிற்பெயர் மூவிடத்திற்கும் உரியர் காலம் மட்டும். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவமோ என்று மனமுருகி பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்ற காற்றின் அவசியம் பற்றி சொன்னவர் திருமூலர். திருமூலர். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. குறள் உணங்கு விதைத்திணை உரல் வாய் பெய்து சிறிது இடம் பெற்ற நூல் எது? புறநானூறு. குறள் உணங்கு விதைத்திணை உரல் வாய் பெய்து சிறிது இடம் பெற்ற நூல் எது? புறநானூறு. வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லாததால் அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து பிறகு விருந்து படைத்தவர் என்ற பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுவர் இளையான்குடிமாற நாயனார். இளையான்குடிமாற நாயனார்.
நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் பெய்த மழையை வலை அடகு வைத்தால் தலைவன். இன்று விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியான் பணயம் வைத்து விருந்து அளித்தால் குறிப்பிடும் சங்க இலக்கியம் புறநானூறு. முல்லைப்பாட்டு டேஷால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான புயலிலே ஒரு தோணி என்ற நூல் ஆசிரியர் சிங்காரம் பிறந்த ஊர் சிவகங்கை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் யாருடைய கூற்று? ஔவையார். தவறான ஒன்றை தேர்வு செய்க. இரடி வெந்தது வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை பாடலை சீவலமாறன் என்னும் பட்டம் பெற்ற கொண்ட பாடிய மன்னன் அதிவீரம பாண்டியன். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகள் உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்று கொல்லிமலை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் அகநானூறு. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6. ம.பொ. சிவஞானம் என்பவரால் எழுதப்பட்ட வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 1966. கோப்பரகேசரி என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜ சோழன். கோப்பரகேசரி என்பவர் 2ஆம் ராஜராஜ சோழன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை காண்க. சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்பட்டிருந்த நீதிபதி ஒன்று தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டை பரிந்துரைக்கிறது. அதிகாரப்பூர்வ கருத்து நிலையிலான சென்னை பற்றிய நிலப்பு தீர்மானம் ஒன்றை மாநகராட்சியின் அப்போதைய மேயர் செங்கல்வராயன் தலைமையில் முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ. சிவஞானம் முழங்கினார். அனைத்தும் சரி. வேருக்கு நீர் என்றும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். சேரமான் காதலி என்னும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதனுடன் தொடர்புடையவர் முத்தையா. நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா. முத்துசாமி. விரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது என்பதை செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புண பலவே என்று புறநானூற்றில் பாடியவர் நக்கீரனார். மதுரையில் இருந்த அரங்கூறு அவையம் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? மதுரை காஞ்சி. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ள சங்க இலக்கியம் எது? பதிற்று 10. பொறுத்துக. நாளுக்கு ஒருமுறை வளர்வது சண்பகம். ஆண்டுக்கு ஒருமுறை வளர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில். சௌமிய நாராயணன் திருக்கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்கோட்டியூர். சௌமிய நாராயணன் திருக்கோவில் திருக்கோட்டியூரில் அமைந்துள்ளது. பொறுத்துக. செப்பலோசை வெண்பா. அகவலோசை ஆசிரியப்பா. துள்ளலோசை வஞ்சிப்பா. தூங்கலோசை கலிப்பா.
தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் படலங்கள் 36, பாடல்கள் 3615. தவறான ஒன்றை தெரிவு செய்க. புழை. தேம்ப மலர்கள். தேம்ப மலர்கள். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் படலங்கள் 36, பாடல்கள் 3615. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளின் வந்துள்ள அணியை கூட்டுக. நிரல் நிறை அணி. யாரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர்? குற்றம் இல்லாமல் தன் பெருமையை உயரச் செய்து வாழ்பவர். எதை நீக்கிவிட வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? மற்றவருடன் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை. மற்றவருடன் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை. மதுரைக்கு போகும் வழி யாது என்னும் வினாவிற்கு மாம்பழம் கிலோ 50 ரூபாய். விடை அளிப்பது இவ்வகை வழு. விடை வழு. யார் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் அது போன்றதாகும். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர். பிறருக்கு உதவி செய்தாலும் செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். யார் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். கிடைத்தற்கேற்ற பேறுகளெல்லாம் பெரும்பேறு. பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல். நாட்டுதும் யார் ஓர் பாட்டுடை செய்யுள் என்பது யாருடைய கூற்று? இளங்கோஅடிகள். சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை. அகநானூறு. கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கருவூர் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் அகநானூறு. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையால் பால் சொற்றை கண்டதும் வருகிறார். இவ்விரு தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழு அமைதி முறையே பால் வழு அமைதி, திணை வழு அமைதி. பாச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ள தங்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ச. கந்தசாமி. தொண்டகப்பறை கீழ்காணும் எந்த நிலத்திற்கு உரியது? குறிஞ்சி. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியார். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியார் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டையை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஒரு மொழியில் உணர்த்தப்படாத வேறொரு மொழியில் வெளியிடுவதுதான் மொழிபெயர்ப்பு என்பவர் மணவை முஸ்தபா. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல் வினா. நிதிவெண்பாவின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். தெருக்கூத்தை தமிழ் நாடக கலையின் முக்கிய அடையாளம் ஆக்கியவர் மற்றும் கூத்துப்பட்டறை நடத்தியவர். கலை ஞாயிறு என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? முத்துசாமி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். விடை உற்றது
உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை.